பிஎஃப்சி சர்க்யூட் பார்க்க போகிறோம். பவர் ஃபேக்டார் கரெக்ஷன் எல்இடி போர்டில். சரியா? ஃபஸ்ட்டு பின்னை வந்து நம்ம இன்புட் பார்க்க போகிறோம். இன்புட் வந்து எங்கே இருக்குது? இன்புட் எங்கேருந்து வரும்? டிரான்ஸ்ஃபார்மருடைய ஆக்சிலரி வைண்டிங்லேருந்து வரும் இல்லையா? ரைட்டு. இன்புட் வோல்டேஜ் எங்கேருந்து வருது? அந்த மாஸ்பெட்லேருந்து வருதா? 3 லெக் மாஸ்பெட்லேருந்து வருது. சரி, கண்டினியூட்டி இந்த ஐசி சுவிட்சிங் ஐசிக்கு வருது இல்லை? ரைட், ஓகே, ரைட்டு. அடுத்தது இதோடைய அவுட்டு. இதோடைய அவுட் வந்து நமக்கு என்ன? மாஸ்பெட்டோட கேட்டை ட்ரைவ் பண்ணுறது அந்த சுவிட்சிங் ஐசி தானே. அந்த ரெஸ்டரு டயோட காமி அந்த டயோட்லேருந்து வரும். டயோடோட ஆனோட் பின்னில் வை. ஆனோட் பின்னில் வச்சுக்கிட்டு டயோடோட ஆனோட் பின்னு அந்த ஆனோட் பின்லேருந்து சுவிட்சிங் ஐசி பார்த்தீங்கன்னா வரும். சுவிட்சிங் ஐசி காமி அப்படியே போட்டு தள்ள சுவிட்சிங் ஐசி தள்ள. ரைட்டு. எத்தனை பின்னு? பஸ்ஸர் வரல வருதா? ஃபஸ்ட்டு பின்னுக்கு வருது. இது வந்து கேட்டோட அவுட்புட்டு. அதான் ஐசி வந்து கேட்டை ஓப்பன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஃபஸ்ட்டு பின்னு. ரைட்டு. அடுத்தது ஃபீட் ஆப்டர் கப்ளருடைய 4th பின்லேருந்து வருது. ஆப்டர் கப்ளருடைய 4th பின்லேருந்து வருது. 4th பின்னில் கண்டினியூட்டி வச்சு எத்தனாவது பின்னு? செகண்டா? செகண்டு. ஸோ இந்த 3 பின் பார்த்தா போதும். இதுதான் சுவிட்சிங் ஐசி பிஎஃப்சி சர்க்யூட்டு. சரியா? புரியுதா? ரைட்.